ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்படும்படி தேசாதிபதி ஒப்பு கொடுத்தார். இவர் ஒரு குற்றம் செய்யவில்லை, இவர் நீதிமான் என்று காண்கிறேன் என்று சொன்னார். ஆனாலும் மக்களுடைய கூக்குரல் நிமித்தம் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்த பணத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்த பணத்தை ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை சகோதரா சகோதரியே, இதே பாடுகளை நாம் அடைய வேண்டும். நாம் செய்த அக்கிரமங்கள் நிமித்தம் நாம் பட வேண்டிய தண்டனைகளை உனக்காக எனக்காக நமது ஆண்டவர் இயேசு பட்டார். நமது மீறுதல் நிமித்தமாய் அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். பின்னே நடந்த அன்பின் சீஷன் போ பின்பற்றி வா சிலுவை வரை. பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. காடியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல்லி, காளியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல்லி ஏதுகின்றார். கல்லாடி தவழ்ந்து களை போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேச உலகா மலையின் மேல் நடந்து இந்த பாடுகள் உங்களுக்காக எனக்காக சேர்த்துக் கொண்டார். நாம் செய்த பாவங்களை, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். சுகமாக்கும் தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். அன்பு தேவ ஜனமே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசாரித்துக் கொண்டிருக்கிற போது தேசாதிபதியின் மனைவி வந்து சொல்லுகிறாள், ஐயா, இந்த மனிதனை குறித்து நீர் நியாயமாய் விசாரிக்க வேண்டும். நான் சொப்பனத்திலே பாடுபட்டேன். இந்த இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் ஐயா, இவரை கொலை செய்து விடாதே என்று சொல்லி தேசாதிபதி கிட்ட சொல்றா. அவரும் அழைத்து வந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சேனை தலைவர்களை கூப்பிட்டு, ஐயா, இந்த இயேசு கிட்ட ஒரு குற்றத்தை நான் காணலையா, இவரை விட்டு விடுகிறேன், விடுதலை செய்கிறேன் என்றார்கள். ஆனால் அவர்களெல்லாம் இல்லை இல்லை, இந்த இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்றார்கள். அப்போது பிலாத்து தண்ணீரை எடுத்து தன் கரங்களை கழுவி, ஒரு குற்றமறியாதவர், இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் என் மேலும் இருக்கக்கூடாது என்று சொன்னான். அப்பொழுது இயேசுவை கைது செய்து கொண்டு வந்த யூதர்கள் எல்லாம், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று சொல்லி தனக்குத்தானே தன்னுடைய வாயிலை மண்ணள்ளி போட்டுக் கொண்டார்கள். இதன் விளைவு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் காலங்களுக்கு பின்பு ரோமர்களின் ஆட்சியின் போது யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள்.
யூதர்கள் சின்ன பின்னமானார்கள். இது வரலாறு. எனக்கு அப்படியே நட்டிங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படியே சிலுவை மட்டும் வச்சு நாம் நன்றாய் கவனியுங்கள். அப்படியே ஒயிட் லைட். பிரியமானவர்களே,